கைஸ், சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி ஆயிலில் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு 4 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டு அது வதங்கட்டும். வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஆனியன், 1 தக்காளி, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாத்தையும் இருந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளி இருந்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இருந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு அதையும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு இது வீட்டு மிளகாத்தூள், அதனால் கலர் எப்படி இருக்குது. 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு சிக்கன் 1/2 kg எடுத்துருக்கோம். 1/2 kg சிக்கன் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் சாஃப்ட்னஸ்க்காக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேக விடணும். வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கோம். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். லெமன் 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு எடுத்தோன்னா வந்துட்டு நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பை.